ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. எம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பு நேயர்களே, இந்த இனிய விடியல் நிகழ்ச்சியின் வாயிலாக தங்கள் அனைவரையும் சந்திக்கிறதுல எனக்கு மட்டற்ற மகிழ்ச்சி. அந்த வகையில் இன்றைய தினம் 14/4/2024 சித்திரை மாதம் 1ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினத்தினை பொறுத்தமட்டிலும் முழுக்கவும் திருவாதிரை நட்சத்திரம் நிறைந்த நல்ல நாளாக இந்த நாள் அமையப்பெறுகின்றது. இன்றைய தினம் சந்திராஷ்டம அமைப்புதனை எதிர்கொள்கின்ற ராசி நேயர்கள் விருச்சக ராசி நேயர்கள், அதில் குறிப்பிட்டு அனுச நட்சத்திரத்து நண்பர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நலம்பெறும் நட்சத்திர வரிசையில் அமையப்பெறுகின்ற நட்சத்திரக்காரர்கள் மிருகசீரிடம், சித்திரை மற்றும் அவிட்டம். இந்த நட்சத்திரங்களில் பிறந்தவங்களுக்கு இந்த நாள் யோக நாளாக அமைகின்றது. இன்றைய தினம் கவனமாக இருக்க வேண்டிய ராசி நேயர்கள் என்று பார்த்தால் விருச்சகம் மற்றும் மகர ராசி நேயர்கள். அன்பு நண்பர்களே, இன்றைய தினத்தினுடைய சிறப்புகளை பார்க்கின்ற பொழுது இந்த நாள் ஞாயிற்றுக்கிழமையில் சூரியனோட நாளில் ராகுவினுடைய நட்சத்திரம் வருகின்ற ஒரு அமைப்பு. ஒருவரோட சுய ஜாதத்தில் சூரிய ராகு தொடர்பு இருக்குது அப்படின்னு சொன்னால் அது தகப்பனாருக்கு ஆகாத ஒரு சேர்க்கை. அந்த மாதிரி இன்றைய தினம் சூரிய ராகு தொடர்பு. ஒருவேளை இந்த பதிவை பார்க்குற உங்களில் யாருடைய தகப்பனாராவது உடம்பு முடியாமல் இருக்காங்க, பொருளாதார ரீதியாக ரொம்ப நலிவடைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய முன்னேற்றம் கிடைக்க வேண்டும்னு சொல்லி இன்றைய தினம் சரவேஸ்வரர் வழிபாடு செய்யணும். அதாவது என்னுடைய தகப்பனாருடைய தேக ஆரோக்கியம் மேம்படணும், தகப்பனாரோட தொழில் மேம்படணும், தகப்பனாரோட பொருளாதார வளர்ச்சி மேம்படணும், தகப்பனாருக்கு விழுந்த அவப்பெயர் நீங்கி நல்ல பெயர் பெறணும் அப்படின்னு சொல்லி இறைவன் சிவபெருமானுடைய உக்ர அம்சமாக இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் வழிபாடு செய்கிறது சிறப்பு. பக்கத்தில் எங்கேயாவது சரபேஸ்வரர் இருக்காரா பாருங்கள். அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் கால பைரவரை நீங்கள் வழிபாடு செய்யலாம். சரபேஸ்வரர் தி பெஸ்ட். வழிபாடு செய்ய இது மேன்மை, பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் 27 நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் எப்படி இருக்குது வாங்க பார்த்துருவோம். மேஷத்தை பொறுத்த மட்டிலும் இந்த நாள் குறிப்பாக அஸ்வினி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியான தொந்தரவுகளையும் வீண் செலவுகளையும் திட்டமிடா செலவுகளையும் அதிகரிக்கின்ற நாள். எடுத்தோம் கவிழ்த்தோம்னு எதையாவது ஒன்று வச்சுக்கிட்டு இன்றைய தினம் நீங்கள் கொஞ்சம் பின்னடைவாகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். ஆக கூடுமானம் வரையிலும் எதை செய்தாலும் அதில் கொஞ்சம் நிதானித்து பொறுமையாக கடைபிடித்து எந்த ஒரு செயலையும் செய்யணும். இல்லைனா செயல் தோல்வி அடைவதற்கோ விரயத்தை ஏற்படுத்துவதற்கோ வாய்ப்பு அதிகம். பரணி நட்சத்திரத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் ஒரு நல்ல நாள். வெளியூர் முயற்சிகள் எடுக்கிறதுக்கு மிக சிறப்பு. சொந்த ஊரை விட்டுட்டு பூர்வீகத்தை விட்டு வெளில இருக்கிறவங்களுக்கு இன்னுமே நல்ல மேன்மைகளை வழங்குகின்ற நாள். பொருளாதார ரீதியாக பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஓட்டத்தை உடைய நாள். ஆரோக்கியம் மேம்படும். சரிங்களா? கிருத்திகை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா நல்ல வருவாயை கொடுத்தாலும் அதை ஈடுகட்டுற மாதிரியான ஒரு ஓட்டக்கூடத்தில் தண்ணி பிடிக்கிற மாதிரி எதையாவது ஒரு செலவுகளையும் கொடுத்துக்கிட்டே இருக்கிற நாள். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிடுவேன், எல்லாம் எனக்கு தெரியும் அப்படின்னு அந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டில் எதையாவது பண்ணி பிரச்சனைகளில் சிக்கிடுவீங்க. கூடுமான வரையில் இந்த ஓவர் கான்ஃபிடென்ட்டை நீங்கள் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்ல மேன்மைகளை பெற்றுக் கொடுக்கும் அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடுங்க. ரோகிணி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தொழில் பொருளாதார ரீதியாக நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற நாளாகவும் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த சின்ன சின்ன மனக்கசப்புக்கள் மற்றும் ஆரோக்கிய கசப்புக்கள் அனைத்தும் விலகி மனக்கசப்பும் ஆரோக்கிய கசப்பும், அதாவது ஆரோக்கிய தொந்தரவுகளும் படிப்படியாக விலகுகின்ற அற்புதமான நாள் இந்த நாள். பொருளாதார வளர்ச்சி சிறப்பாக அமையும். மிருகசீரிட நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. பொருளாதாரத்தில் சரிங்களா, அனைத்து அமைப்புகளிலும் பொருளாதாரம், தொழில், வேலை வாய்ப்புன்னு அனைத்து அமைப்புகளிலுமே நல்ல ஏற்றங்களை பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமைகின்றது. திருவாதிரை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வேலையில் ப்ரெஷர், தேவையில்லாத அலைச்சல், ஒரு வேலையை நம்பி இன்னொரு வேலையை விடுறது, இந்த மாதிரியான செயல்களை தவிர்க்கிறது நல்லது. ஏன்னா உங்களுக்கு இன்றைய தினம் உத்தியோக சார்ந்த விஷயங்களில் சின்ன சின்ன பிரச்சனைகளை ஏற்படுத்தும். பார்த்துருந்துக்கணும். உடன் வேலை செய்பவர்களோடு சண்டை சச்சரவை ஏற்படுத்தாமல் இருக்க வேண்டியது அவசியம். தொழிலில் கொஞ்சம் கெடுபிடி இருக்கும். சரிங்களா? புனர்பூசம் மிதுன கடகத்தை சார்ந்த புனர்பூச நட்சத்திரத்து நண்பர்களுக்கு தொழில் நகர்வு சிறப்பாக இருக்கும். வெளியூர் வேலை வாய்ப்புகள் மிக மிக மேன்மை. ஒரு உத்தியோகத்திலேருந்து இன்னொரு உத்தியோகத்துக்கு மாற்றம் அடைகிறதுக்கு மிகச்சிறப்பான நாள் இந்த நாள். பூச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் தகப்பனார் வழியிலிருந்து சில நன்மைகள் நடைபெறுகின்ற நாள். தகப்பனாரினுடைய ஆரோக்கிய தொந்தரவுகள் மருத்துவத்துக்கு பிறகு மேம்படக்கூடிய நாளாக அமையப்பெறுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் ஆலய தரிசனங்கள் செய்வதற்கும் நீண்ட நாள் நேர்த்திக் கடன்களை நிறைவேற்றுவதற்கும் அற்புதமான தினம்.
ஆயில்ய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னு சொன்னால் தகப்பனாரோட தேக ஆரோக்கியத்தில் பார்த்துக்கணும். உங்களோட பேரை கெடுக்கிற மாதிரி எந்த ஒரு புதிய தேவையில்லாத செயல்களையும் செய்கிறத கூடுமான வரையிலும் தவிர்க்கிறது நன்மை. ஏன்னா இன்றைய தினம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு வீண் பிரச்சனைகள், தேவையில்லாத வம்பு வழக்குகளுக்கு ஆளாவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் என்பதனால் கூடுமான வரையிலும் எதை செய்தாலும் சற்றே நிதானித்து செய்ய வேண்டியது அவசியம். சிம்ம ராசிதனை சார்ந்த மகம் நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உடல்நிலையில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்தக்கூடிய நாள் இந்த நாள் என்பதனால் தேவையில்லாத விஷயங்களில் மூக்க நுழைக்கிறது, அடுத்தவங்க விஷயத்தில் போய் அட்வைஸ் பண்ணுறதெல்லாம் தவிர்க்கிறது சிறப்பு அப்படிங்கிறத மனசில் வச்சுங்க. பூர நட்சத்திரத்து நண்பர்கள் தன்னை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு சிறப்பு. இன்றைய தினம் நீங்கள் குடும்ப பொருளாதாரத்தை நீங்கள் முன்னின்று பார்க்கறத விட உங்கள் வாழ்க்கை துணையிடம் ஒப்படைத்து விடுங்கள். வாழ்க்கை துணை பொருளாதாரத்தை கடைபிடிக்கும் பொழுது ஓரளவு வண்டி நன்றாக ஓடக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும், வாழ்க்கை துணை வழியிலிருந்து நன்மைகள் நடைபெறக்கூடிய தினமாகவும் இன்றைய தினம் உங்களுக்கு அமையப்பெறுகின்றது. உத்திரம் சிம்மம் மற்றும் கன்னியை சார்ந்த உத்திர நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினத்தினை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, எந்த ஒரு செயலை செய்தாலும் அது உங்களுக்கு ஒரு வகையில் ஏற்றத்தை கொடுக்கும். குறிப்பாக இந்த பாப்புலாரிட்டி ஆகிறது, நீங்கள் இருக்கிற இடத்துல கொஞ்சம் பேர் கிடைக்கிறது, பேர் புகழ் கிடைக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு அமையப்பெறுகின்றது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அதிலும் குறிப்பாக பார்த்துக்கிட்டிங்கன்னா தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல பெயர் உங்கள் தொழிலுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் சமூக வாழ்க்கையில் இருக்கிறவங்க, பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல புகழ் கிடைக்கக்கூடிய நாள் இந்த நாள். ஹஸ்த நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் வாழ்க்கை துணையினுடைய உடல்நிலையில் தொந்தரவு ஏற்படலாம், அல்லது வாழ்க்கை துணையோடு தேவையில்லாத கடுமையான கருத்து வேறுபாடுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகமாக உள்ளது. அதில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். சித்திரை கன்னி மற்றும் துலாம்தனை சார்ந்த சித்திரை நட்சத்திரத்து நண்பர்களுக்கு அன்பு நண்பர்களே, உத்தியோகம் புதிதாக கிடைக்கக்கூடிய நாள், தொழிலில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள், கடன் சுமைகள் குறையக்கூடிய நாள், ஆரோக்கியம் அற்புதமான முறையில் மேம்படும், பழைய கடன் தொந்தரவுகள் எல்லாம் விலகி பொருளாதாரம் உயர்வு பெறுகின்ற நாளாக இந்த நாள் அமைகின்றது. சுவாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் உத்தியோகம் தொழில் சார்ந்த அமைப்புகளில் சற்று பின்னடைவை ஏற்படுத்தக்கூடிய நாள். கடன் சுமைகள் அதிகப்படுத்திக்கிற மாதிரி கடனை வாங்கி கமிட்மெண்ட்டாக தொழில் எதுவும் போட்டுறாதீங்க. ஏன்னா தொழில் சார்ந்து இந்த நாள் சொல்கிற அளவுக்கு ஒரு பெரிய யோக நாள் அப்படின்னு என்னால் சொல்ல முடியாது. நிதானித்து இருக்க வேண்டியது அவசியம். விசாக நட்சத்திரம் இவங்க துலாம் மற்றும் விருச்சகத்தை பொறுத்த மட்டிலும் இன்றைய தினம் பார்த்திங்கன்னா உத்தியோகத்தில் நல்ல மேன்மை, உத்தியோகத்தில் உயர்வு பெறக்கூடிய நாள், பொருளாதார ரீதியாக இருந்த அந்த நெருக்கடிகள் எல்லாம் குறையக்கூடிய ஒரு அற்புதமான தினமாக இன்றைய தினம் அமையப்பெறுகின்றது. ஆரோக்கியத்தில் இருந்த அந்த பிரச்சனைகள் எல்லாம் படிப்படியாக குறைந்து ஆரோக்கியம் மேம்படக்கூடிய ஒரு அற்புதமான தினமாகவும் இன்றைய தினம் அமைகின்றது. அனுச நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் ஒரு ஏற்றம் மிகுந்த நாள் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அதிலும் குறிப்பாக மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, குழந்தை பாக்கியம் இல்லாமல் மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். குலதெய்வத்தினுடைய அருள் கிடைக்கக்கூடிய நாள், வெளியூரில் இருக்கிற உங்கள் பிள்ளைகள்கிட்ட இருந்தெல்லாம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய நாளாகவும், உங்கள் குழந்தையை பற்றி பிறர் பாராட்டும் போது அதை கண்டு மனமகிழ்வு பெறுகின்ற நாளாகவும் இந்த நாள் அமைகின்றது. கேட்டை நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, இந்த நாள் ஒரு நல்ல மேன்மை மிகுந்த நாள், தொழில் பொருளாதார ரீதியாக ஒரு நல்ல நகர்வை கொடுக்கின்ற நாள். ஆனால் உடல்நிலையில் தொந்தரவையும் தேவையில்லாத அவப்பெயர்களையும் ஏற்படுத்துவதற்கான வாய்ப்பு இன்றைய தினத்தில் உண்டு என்பதனால் அதில் சற்று கவனமாக இருக்க வேண்டும். தனுசு ராசியை சார்ந்த மூல நட்சத்திரத்து நண்பர்களுக்கு ஆரோக்கியத்தில் மிக மிக கவனமாக இருக்க வேண்டும். தொழில் சார்ந்து பெரும் முதலீடுகள் போடுறதை தவிர்க்கணும். ஏன்னா இந்த ரெண்டுத்திலையுமே இன்றைய தினம் பின்னடைவை கொடுப்பது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் சற்றே பார்த்து நிதானித்து இருக்க வேண்டியது அவசியமானது. பூராடம் நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே, கல்வியில் ஏற்றம் உண்டு. அதாவது உங்களுடைய வீட்டை அலங்கரிப்பது மாதிரியோ அல்லது கொஞ்சம் ஆடம்பரமானது மாதிரியோ பொருட்சேர்க்கைகள் செய்வது மாதிரியான ஒரு நாள். அது மட்டும் இல்லாமல் பணவரவு சற்றே அதிகரித்த வண்ணம் காணப்படும் அற்புதமான தினம் இன்றைய தினம். உத்திராடம் மகரம் மற்றும் தனுசை சார்ந்த உத்திராட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு இன்றைய தினம் பார்த்துக்கிட்டிங்கன்னா முயற்சிகளில் உங்களுக்கு புதிய புதிய நன்மைகள் நடைபெறுவது மாதிரி இருக்கும். ஆனால் அது பல தடைகளை தான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் அப்படிங்கிறத நீங்கள் மனதில் வச்சுக்கணும். ஏன்னா எடுத்த காரியங்கள் எதுவானாலும் அதில் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இன்றைய தினம் உண்டு. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் அவசரப்பட்டு முன்கூட்டியே செஞ்சிடாதீங்க. அதனால் கருத்து வேறுபாடுகளும் உடன் இருப்பவர்களோடு கொஞ்சம் வீண் சண்டைகளும் ஏற்படுறதுக்கு வாய்ப்பதையும் பிறரையும் கலந்தாலோசித்து செய்வது நல்லது, குறிப்பாக தொழில் விஷயங்களில். சரிங்களா? அதனை எடுத்ததாக
திருவோண நட்சத்திரம். திருவோண நட்சத்திரக்காரர்களை பொறுத்தமட்டிலும் புதிய முயற்சிகள் வெற்றியை கொடுக்கின்ற நாள், சின்ன சின்ன உதவிகள் கிடைக்கின்ற நாள். ஆனால் பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாளாக இந்த நாள் அமைவதனால் தொழில் சார்ந்து எதிலே அகலக்கால் வைக்காதீங்க. குறிப்பாக சகோதர உறவுகளோடு பிரச்சனைகளை ஏற்படுத்துவது மாதிரியான நாள் என்பதனால் சற்று அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமானது அப்படிங்கிறத மனதில் வச்சுக்கிடணும். சரிங்களா? மகர கும்பத்தை சார்ந்த அவிட்ட நட்சத்திரத்து நண்பர்களுக்கு உதவிகள் கிடைக்கும், நல்ல பணவரவை பெற்றுக் கொடுக்கின்ற நாள், உறவு சிக்கல்கள் குறைகின்ற நாள், ஆரோக்கியத்தில் இருந்து வந்த குறிப்பாக உங்கள் குடும்பத்தில் இருந்து வந்த பிறரின் ஆரோக்கியத்தில் ஏதாவது தொந்தரவுகள் இருந்து வந்ததுன்னா அந்த தொந்தரவுகள் குறையக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. சதய நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களை வீண் பேச்சால் தேவையில்லாத வாக்குவாதங்களை சம்பாதிப்பீர்கள். கூடுமான வரையிலும் வீண் பேச்சை தவிர்ப்பது நல்லது. எடுத்த காரியம் எதுவானாலும் அதில் நிதான போக்கை மேற்கொள்ள வேண்டுமே தவிர நீங்கள் பாட்டு எடுத்தோம் கவுத்தோம்னு எதையாவது பெரியவர்கள் நிறைந்த அவையில் பேசிவிட்டு அவவேர் பெறாமல் இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் கவனமாக இருந்துக்கிடுங்க. பூரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களை பொறுத்தமட்டிலும் அன்பு நண்பர்களே, இன்றைய தினம் நல்ல வருமான ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய நாள், தொழில் சார்ந்த நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள். அது மட்டும் இல்லாமல் இன்றைய தினம் எடுத்த காரியம் அனைத்திலும் நல்ல வெற்றிகளை எட்டக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான தினம் இன்றைய தினம். ரேவதி நட்சத்திரத்து உத்திரட்டாதி நட்சத்திரத்து நண்பர்களுக்கு வெளியூர் வாய்ப்புகள் கிடைக்கும். ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும். உடல் நல ரீதியாக என்ன தொந்தரவுகள்லாம் சந்திச்சு வந்தீங்களோ இன்றைக்கி மருந்து கொஞ்சம் அதிகமாக எடுக்கிற மாதிரி இருந்தாலும் ஹெல்த் தொந்தரவுகள் குறைஞ்சிரும். வருமான ரீதியாக பரவாயில்லை என்கின்ற அளவுக்கு ஏற்றம் காணக்கூடிய நாள் இந்த நாள். ரேவதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டும் ஹெல்த்து தொந்தரவாகுங்க. குறிப்பாக வீட்டில் இருக்கிற பிள்ளைகள் வந்து பார்த்திங்கன்னா படிப்பை தவிர மற்ற எல்லா விஷயத்தையும் கவனம் செலுத்துவாங்க. பெரியவர்களுக்குமே பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ஆடம்பரங்களின் மீது ஆசைப்பட்டு தேவையில்லாமல் கமிட்மெண்ட்டில் சிக்கிடுவீங்க. ஆக ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு கடனில் சிக்கிறதும், ஆடம்பரத்துக்கு ஆசைப்பட்டு தேவையில்லாத கமிட்மெண்ட்டில் சிக்கிறதும், உடல்நிலையில் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியதும் அவசியம். இதில் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருந்துட்டிங்கன்னா போதும். அன்பு நண்பர்களே, 27 நட்சத்திரக்காரர்களுக்குமான பொதுவான ராசி பலன் இப்படி தான் அமைகின்றது. மீண்டும் நாளைய தினம் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கின்றேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷ். நன்றி, வணக்கம்.